பால காண்டம். கோசல தேசத்தின் பெருமை. கோசல தேசமானது வடக்கே சரயூ நதி பாய்ந்து நல்ல விளைச்சலையும் செழுமையும் பெற்ற ஒன்று. இதன் தலைநகரம் அயோத்தி. சூரிய குல தோன்றலான மனுவால் நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று. மிக அழகான நகரம். மாளிகைகள் இங்கு அழகுற அமைக்கப்பட்டிருந்தன. அயோத்தி எப்படி உள்ளதாம்? தினமும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு தூய்மையாக வைக்கப்பட்டுள்ள சாலைகள், சிற்பிகளின் கைவண்ணத்தை காட்டும் வளைவுகள், ஒழுங்காக நிறுவப்பட்ட சந்தைகள், மாந்தோப்புகள், பற்பல வகையான தோட்டங்கள், எளிதில் கடக்க முடியாத அகழிகள், பல தேசங்களிலிருந்தும் வரும் வணிகர்கள், கப்பம் கட்ட வரும் வணிகர்கள் மற்றும் மன்னர்கள், அழகான தெருக்கள் மற்றும் கட்டங்கள், வீரர்கள் உள்ள நகரமாம். அயோத்தி என்பதன் பொருள் யுத்தத்தில் பீடிக்கப்படாதது என்பதே. அதனை ஆண்டு வந்தவர்தான் தசரதர் என்ற பெயர் கொண்ட மன்னர். இவர் வேதங்களை அறிந்தவர், மகாரதர் எனப்பட்டவர். மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி அன்றோ. இவர் போலவே மக்களும் ஒழுக்க சீலர்களாய் பொறாமையற்று நிம்மதியாக வாழ்ந்து வந்தனர். ஆம், ஒரு நாட்டிற்கு செல்வம் திருப்தியும் மனநிறைவுமே ஆகும். மற்ற செல்வர்கள் இருந்தாலும் பிரயோஜனமில்லை. எல்லாம் சரி. தசரத மன்னனுக்கு குறை ஒன்று இல்லையா? இருந்தது. என்ன அது? ஆம், குழந்தை இல்லாததே 3 மனைவிகள் இருந்தும் ஒரு மழலை செல்வம் இல்லாதது தசரத மன்னனை வாட்டியது. என்ன செய்யலாம்? இதே சிந்தனைதான் தசரதருக்கு. யாகம் செய்தல். ஒரு நாள் தெளிவான மனத்துடன் இருந்த தசரதருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. தம் குல குரு வசிஷ்டரிடம் அதனை பகிர்ந்து கொண்டார். குருவே, தங்களுக்கு தெரியாததல்ல, எனக்கு புத்திர பேறு இல்லை என்பது தாங்கள் அறிந்ததே. புத்திர காமேஷ்டி. யாகம் செய்தால் என்ன? வசிஷ்டர் புரிந்து கொண்டார். நல்லது மன்னா, ரிஷியசிருங்கர் என்னும் முனிவர் உள்ளார். அவரைக் கொண்டு இந்த யாகத்தைச் செய்யலாம். உங்களுக்கும் வாரிசு உண்டாகும். விஷயம் அறிந்து ரிஷியசிருங்கரும் வந்தார். அவரை வரவேற்றார் மன்னர். மன்னா, நான் யாகம் செய்கிறேன், உனக்கு குழந்தைகள் உண்டாகும் என்றார் ரிஷியசிருங்கரும். இந்த ரிஷியசிருங்கரும் சாதாரணப்பட்டவர் அல்லர். மழை வளம் குன்றியிருந்த நாட்டில் மழையை வருவித்தலர் இவர். புத்திர காமேஷ்டி யாகம் செய்யும் முன் செய்ய வேண்டிய அகல் மேத யாகமும் செய்யப்பட்டது. அசுவம் என்றால் குதிரை என்று பொருள். எனவே அசுவமேதம் என்றால் குதிரையை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி தான் ஒரு சக்கரவர்த்திதான் என்று தசரதன் உறுதி செய்தான். அசுவமேதம் அடுத்து புத்திர காமேஷ்டி தொடங்கியது. சாதாரண யாகமே கடினம் எனும் பொழுது இந்த யாகம் எப்படிப்பட்டது என்று சொல்ல வேண்டுமா என்ன? திறமை வாய்ந்த தச்சர்கள், யாக சாலை அமைப்பவர்கள், நாட்டியக்காரர்கள், எவ்வளவோ பேர் தேவை. எல்லாம் கிரமமாக கடந்து யாகம் தொடங்கியது. எங்கும் மந்திர முழக்கம்தான். இது இப்படியே இருக்கட்டும். இனி தேவ உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை காண்போம். தேவர்கள் எல்லோரும் பிரம்மாவை காண வந்தார்கள். நான்முகனே, நீர் வரத்தை கொடுத்ததால் இராவணன் என்ற அசுரன் பூமியில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறான். அவனை அடக்குதல் எப்படி? ஒரு வழி சொல்வீர் என்றார்கள் தேவர்கள். பிரம்மா பேசினார். தேவர்களே, நீங்கள் சொல்வது மெத்த சரி. மரணம் என்று என்னை கேட்டவன் தனக்கு அது தேவர், அசுரர், கந்தர்வர், யட்சர் இவர்களால் வரக்கூடாது என்றானே ஒழிய மனிதர்களால் தனக்கு மரணம் என்ற ஒன்று வரக்கூடாது என்று கேட்கவில்லை. இதுவும் இப்பொழுது நமக்கு நல்லதாக போய்விட்டது. நாம் மகாவிஷ்ணுவிடம் இதனை பற்றி பேசுவோம். எல்லா தேவர்களும் விஷ்ணுவை சரணடைந்தார்கள். நல்லது. நான் இராம அவதாரமாக அவதரித்து ராவணனை கொல்வேன். என்னுடைய சங்கு சககர் அம்சங்களாக பரதன், சுக்குகலனன் இவர்களும் ஆதிசேஷன் லட்சுமணன் ஆகவும் பிறப்பர். நீங்கள் செல்லலாம் என்றார் விஷ்ணு. ஆம், உண்மைதான். அசுரர்கள் இப்படித்தான் வரம் கேட்பர். இப்பொழுது யாகம் நடக்கும் இடத்திற்கு வருவோம். யாகத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. திடீரென ஒரு சத்தம். யாகத்தீயிலிருந்து ஒரு தெய்வீக புருஷன் எழுந்தான். அவன் கையில் ஒரு பாயாசக் கிண்ணம். அதனை தசரதனுக்கு கொடுத்துவிட்டு பேசினான் அவன். தசரதர், உன்னுடைய யாகம் எங்களை திருப்திப்படுத்தியது. இதோ பாயாசம். இதனை உன் 3 மனைவிகளுக்கும் கொடு. உனக்கு தெய்வீக குழந்தைகள் பிறப்பர். தேவ புருஷன் மறைத்தான். ஏங்கும் ஒரே சந்தோஷம். தசரதனுக்கோ ஒரே குஷி. தன் 3 மனைவிகளான கௌசல்யா, சுமத்திரை, கைகேயி இவர்களை அழைத்தார் தசரதர். கௌசல்யா, பாயாசத்தில் உனக்கு பாதியை தருகிறேன். சுமிதரை, உனக்கு பாதியில் பாதி பங்கு. கைகேயி, உனக்கும் ஒரு பங்கே. அருந்துங்கள் என்று சொல்லிவிட்டு மீதி பங்கையும் சுமித்ரைக்கே கொடுத்தார் தரதர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.